டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய ஒரு வீக் டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி சமைக்கிறேன், எப்படி என்னோடய மீல் பிளான் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருந்தது. அண்ட் நைட்டு எனக்கு ஃபுல்லாக பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்க முடியல. ஸோ அந்த பாத்திரம் எல்லாமும் சேர்ந்து கொஞ்சம் பாத்திரங்கள் சிங்க்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை வாஷ் பண்ணி வச்சுட்ருந்தேன். யூஸ்வலி நான் நைட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறப்போ தான் அடுத்த நாள் காலையில் கிச்சனுக்கு சமைக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கும் சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். நேற்று என்னால் பண்ண முடியல, அதனால நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். இந்த வாஷ் பண்ணி வைக்கிற பேஸ்கெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி அடியில் தண்ணி கலெக்ட் ஆகிடும், நம்ம அதை எடுத்து கொட்டிட்டால் போதும். கவுண்டர் டாப்பை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, லைக் இந்த உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துலலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் பேட்சஸாக வரும். ஸோ அந்த டைமில் இந்த ஓக்கி பிராண்ட்லேருந்து வாங்கின இந்த க்ரீன் கலர் பாட்டிலில் இருக்கிற ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிருவேன். நான் அந்த ப்ரஷ் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்காகவே வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கரைகள் படியாமல் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கரை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் ரீசண்டாக எந்த கரையும் அதில் பிடிக்கலை. வாங்கிட்டு வந்திருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சது, கூடவே நான் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்னா, குக்டுன்ற பேஜில் இருந்து நான் ஆம்பூர் பிரியாணி பேஸ்ட் வாங்கியிருப்பேன். முன்னாடியே நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆம்பூர் பிரியாணி நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எவ்வளோ சிக்கன் எடுக்கணும், எவ்வளோ ரைஸ் எடுக்கணுன்றது தான் நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த பிரியாணி பேஸ்ட்டோட ரைஸுமே கிடைக்குது. 50 ருபீஸ் ஆர் 49 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. நான் ரைஸ் கிட்டோட போடலை. ஸோ எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரைஸை நான் அலசிட்டு ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சீசனிங் ஆயிலும் கொடுத்துருந்தாங்க. வாட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு நான் கப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரைஸ் ஊறணும்னு போட்டிருந்தது. ஸோ அந்த டைமில் மீதி சிக்கனை வச்சுட்டு நம்ம ஒரு கிரேவி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரீன் சிக்கன் கிரேவி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அது சிக்கன் பிரியாணியோட நல்ல காம்போவாக இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறீங்க, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் வித் பிளெயின் ரைஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அது குயிக்காக பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா அண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எனக்கு இடையில வேறு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வந்தது. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேப்பில் 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸோ ஆம்பூர் பிரியாணி பேஸ்ட்டை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அதில் கொடுத்துருக்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதில் ரைஸ் சேர்க்கணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மெஷர்மெண்ட்ஸு அதே ப்ரொசீஜர் பிரகாரம் நான் அதை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க. அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஜீரகம், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அக்ராந்த் இந்த டைமில் ஸ்கூல் போகலை. அப்போ அவனையும் இடையில நல்லா கொஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்தது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது மேலே நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் அண்ட் டொமேட்டோ சேர்த்துருக்கேன்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்குற அந்த சீசனிங் ஆயிலையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பரிமாறணும். சீசனிங் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்மெல்லெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. லைட்டாக இந்த மாதிரி அடியில் வந்து தீஞ்சிருந்தது. லைக் நான் வந்து அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டு தான் சேர்த்துருந்தேன். ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்சும் இல்லாமல் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தது. டேஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ஆம்பூர் பிரியாணியோட மேட்ச் ஆச்சுன்னு தான் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் இது வரைக்கும் வீட்டில் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது கிடையாது அண்ட் வெளியவும் சாப்பிட்டது கிடையாதுன்றனால இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது. நான் நிச்சயமாக ஆம்பூர் பிரியாணி ஒரு வாட்டி வீட்டில் பண்ணிவிட்டு இது 2ல் எது வந்து நல்லா இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, லைக் டேஸ்ட் அண்ட் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது எது நல்லா இருந்ததுன்றதை இன்னொரு விலாகில் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அண்ட் நம்மளோட க்ரீன் சிக்கனும் இங்கே ரெடியாக இருந்தது. க்ரீன் சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.